நான் வந்து அப்பா கால்ஃப் கோர்ஸ் போகிறப்பெல்லாம் அங்கே நிறைய புளிய மரம் இருக்குது. கால்ஃப் கிளப்லேருந்து அடித்து கொஞ்சம் புளியங்காய் கொடுத்துன்னு வாங்குவோம்பே நான். இவர் சொல்லுவார் நான் அதுக்காக கால்ஃப் போகிறேன் அப்படின்னாரு. அதுக்கும் கால்ஃப் போகிறேன் இல்லைங்க அப்படின்பேன் நான். ட்ரெடிஷ்னலாக வந்து எப்படின்னாக்க நம்ம அப்படி இந்த மார்னிங் நம்ம கார்டனுக்கு போனாலே யூ கெட் டு சி லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஏதாவது 1-2 சின்னதாக மரம் இருக்கும், புளிய மரம் அது மாதிரி. அந்த மரத்தில் அப்படியே பார்த்தோன்னாக்கா அந்த புளியங்காயெல்லாம் இருக்கும், பிஞ்சுக்காய். அதோட இங்கே இருக்க பற்றியில் அது மாதிரி ஜஸ்ட் பிரேக் இட் சாப்பிட்டாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும். நல்ல க்ரீன் கலர், நல்ல புளிப்பு இருக்கும் ராகேஷ். ஸோ இது வந்து அந்த புளி வந்து அந்த நம்ம பழமா இருக்கிற புளி வந்து ஓடும், அந்த பல்ப்பும் தனித்தனியா இருக்கும். நல்ல புளி இருக்கு, நல்ல புளி. இந்த இலையே நல்லா இருக்கும் ஆக்சுவலா. இதை வந்து முதல்ல இதை வந்து இந்த அம்மி இருந்தால் அம்மி அப்படின்ட்டா இதில் வந்து கொஞ்சம் கச்சான்னு இப்படி பண்ணிக்கோ, இப்படி பண்ணி கொடு. இப்படி பண்ணாலே இலையும் இருந்தால் பரவாயில்லையா? இலையை வச்சே பண்ணலாம் ரசம். Look at this. இது வந்து இடிக்கிறதுக்கு முன்னாடி இது இடிச்சதுக்கு அப்புறம் look at the change in color. ஓவரால் அந்த ஸ்கின் எல்லாம் போய் இன்ஃபேக்ட் எங்க பாட்டிலாம் இந்த கலர்னு போடவே சொல்லுவா. அந்த புளியங்காய் வந்து இடிச்ச கலர் போடுற ராகேஷ். இப்போ எடுத்துரும், அது போடும் இந்த கடாயில் போடும். போட்டு கொஞ்சம் கொதி வந்தோடனே தாளிக்கணும். அதுக்கு ரசப்பொடி கொஞ்சமாக போடும். இப்போ ஒரு 2 கொதி வந்தாவிட்டு அதில் அந்த குட்டி கடாயில் எண்ணெய் வச்சு நான் சொல்கிறதெல்லாம் தாளி. அதில் எனக்கு இது மாதிரி வந்து ஒரு வயசான ஒருத்தர்கிட்ட வந்து நான் ரசம் கற்றுக்க போகும்போது என்கிட்ட அவர் சொன்னது வந்து ஒரே விஷயம். நம்ம முதல்ல வந்து புளி, அதில் பெருங்காயம், மஞ்சப்பொடி போட்டு விட்டுடுறோம் இல்லையா, அது நல்லா கொதிச்சு அதை அந்த ஒரு அந்த பச்சை புளி வாசனை போகிற வரைக்கும் அதுக்கு நம்ம பார்க்கக்கூடாது, அதை கலக்கக்கூடாது. அப்படியா? பேசிக்கலி ஒரு கிவிங் த ரசம் இட்ஸ் ஸ்பேஸ் அண்ட் டைம் ஃபார் இட் டு குக். அதே மாதிரி இந்த ரசம் நம்ம பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். ஏன்னா இப்போ ஒரு கல்யாணத்துக்குள்ளே நம்ம போனோம்னா அந்த கல்யாணம் சாப்பாடு எப்படின்றது ரசத்தை வச்சு. ஆமாம், அது இன்ஃபேக்ட் மாயவரத்துலனால அந்தப்போ அங்கே ஒருத்தர் இருப்பார். அவர் ரசத்துக்கு மாத்திரம் அவர் தான் வருவர். அவர் பேர் அகோரமையர்னு பேர். அவர் வந்து யாரையுமே ரசம் பண்ண விட மாட்டார். அதை ரசம் பண்ணுறதுக்கு மாத்திரம் எங்கே இருந்தாலும் அவர் ஏதாவது கல்யாணம் ஒத்துண்டாருனாக்கா அங்கே வந்துடுவார். அவர் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அது ஏதோ கச்சன்னு என்ன பண்ணுவரே தெரியாது. பட் போட்டுட்டு அதை மூடி வச்சுட்டு அவர் கிளம்பிடுவார். அவ்வளோதான். ஒன்லி ஃபார் ரசம். ராகேஷ், இப்போ நல்லெண்ணெய் விடு. அதில் நல்லெண்ணெய் விட்டு இப்போ தாளிச்சுடணும். அது அந்த ரசத்தை எடுத்து அதில் விடுது. போட்டால் அது இதுவாகிடும். இன்னும் கொஞ்சம் பருப்பு, வெறும் பருப்பு போடும் இதில். என்ன பருப்பு? போடும். இன்னும் கூட போடும். போட்டுனாக்கா அது நல்லா கொதிக்கும். இப்போ வந்து அந்த போட்ட பருப்பு வந்து when you actually take it, it will be half done தான் இருக்கும், கருக்குன்னு. அது பேர் என்ன தெரியுமா? ராவண மொழின்னு பேர். அந்த அதான் தெரியல எனக்கு. எங்கள் பாட்டி சொல்லுவாள், அந்த ராவண மொழியை சித்த எடுத்து போடும். ஏன்னா தயிர் சாத்துக்கு அது தொட்டுப்பா பாவம். குருவி காரம்னு ஒன்று திங்க் பண்ணுவாளே, அது வந்து அப்படி தான். வெத்த மிளகா, உப்பு அண்ட் புளியங்காய் அதை வச்சு இது பண்ணி, அதுவும் நல்லா நாதஸ்வர வித்வான் வாசிக்கிறாருன்னு வச்சுக்கோ, அவருக்கு முன்னாடி நீ இப்படி சாப்பிட்டா அவருக்கு நாதஸ்வரம் பிசுறு அடிச்சு போயிடும். ஏன்னா அவருக்கு எச்சல் ஊற ஆரம்பிச்சிடும், நாதஸ்வரமே வாசிக்க வராது. அந்த மாதிரி ஆகிடும். அது அதெல்லாம் ஆல் டெலிகசி. அதெல்லாம் ஆமாம். So this is done. பாரு வாசனை மாதிரி பாரு எப்படி
ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதுக்கான கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே போடக்கூடாது. இது அப்படியே அதை வாசனை வந்துடும். லைக் ஹவ் யூ செட் பூண்டு போட்டாக்கா அந்த வாசனை ப்ரெடாமினண்ட்டாக வரும் மாதிரி இது அதோட விட்டுடணும், அவ்வளவுதான். ஆஹா, யூனோ புளியோட டேஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த டெண்டர் புளி இருக்குல்ல, அதாவது இந்த பச்சையாக இருக்கிற புளி, ஏன்னா அதுக்கு வந்து ஒரு பச்சை டேஸ்ட் ஒன்று இருக்குது. அதே கொதிச்சதுன்னா இட் பிகம்ஸ் குக்ட் அண்ட் இட் ஹேஸ் அ நைஸ் சிட்ரஸி நோட். அண்ட் அந்த டெண்டர் tamarind வாயில் மாட்டும் போது இட் இஸ் ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு, எவ்வளோ சாஃப்டாக இல்லை. அண்ட் சச் சிம்பிள் திங்ஸ் ஒன்றும் இல்லை. இது அந்த காலத்தில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ சங்கம்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சங்கம் லிட்ரேச்சர் 5 types ஆஃப் லேண்ட் இருந்தது. ஒன்று வந்து ஃபர்டைல் லேண்ட், ஒன்று கோஸ்டல், மவுண்டனஸ் ரீஜன்ஸ், ட்ரை லேண்ட்ஸ். ட்ரை லேண்ட்ஸ்ன்னு எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி இப்போ இன்னும் அரௌண்ட் இந்த செட்டிநாடு அந்த மாதிரி அப்சல்யூட்லி நோ வாட்டர். அந்த மாதிரி இடத்துல நம்ம இப்போ கூட ஹைவேல பார்த்தோம்னா 2 பக்கமும் வந்து புளிய மரம் தான் இருக்கும். ஆமாம், நம்பர் பண்ணியிருப்பா வேறு கவர்மெண்ட். அண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரீஜன்லேருந்து வரக்கூடிய ரெசிபிஸ் தான் எது கிடைக்கிறதோ அதை வச்சுன்னு தே மேட் ரெசிபிஸ், அவ்வளோதான். கரெக்ட். ஐடியா இஸ் டு ரிவைவ். ஏன்னா இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து பாட்டிகளுக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் நிறைய இருக்குது. அவங்க நமக்கு பண்ணி கொடுக்கும்போது நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல. பட் திஸ் இஸ் மை வே ஆஃப் appreciating your That's cooking. nice, very nice. Yeah. First class. Thank you so much. Thank you. I think you can give me a hug. Yeah. Thanks.